ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி, மாங்காய் மண்டி எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மாங்காய் எடுத்துக்கிட்டு தோலை நல்லா அப்படி சீவிக்கணும். தோல் சீச்சும் நம்ம மாங்காய் பச்சடி வைக்கலாம். தோலை கட் பண்ணாமையும் நம்ம வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம். இது தோலை சீச்சிட்டு வச்சா நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சில தோல் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி தோலை சீச்சிட்டு வச்சா நல்லாயிருக்கும். இது நல்லா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். அக்கா எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், சரியா? அக்கா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இந்தளவுக்கு எல்லா தோலையும் நல்லா சீச்சு எடுத்துடணும். இதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிலாம் போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக நறுக்கி மாங்காய் பச்சடி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தோலை சீச்சு எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். திருப்பி எல்லா தோலையும் நல்லா சீச்சாச்சு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 2 மாங்காயும் நல்லா தோலை சீச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப பொடுசாக ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாங்காய் நறுக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இது எல்லாமே கொஞ்சம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நல்லா அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காயை அதில் போட்டுடலாம். இதையும் இப்போ நல்லா ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். இது மாங்காய் நல்லா தோல் சீச்சு அந்த மாதிரி மாங்காய் பச்சடினா அந்த மாதிரி டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை ஃபுல்லாக நல்லா அப்படி ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக அப்படி வதக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, இதே நல்லா அப்படியே ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு ஊற்றி வச்சா போதும். மாங்காய் சீக்கிரமாக தோல்லாம் சீச்சு வச்சுருக்கனால அது சீக்கிரமே வெந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு கொதித்து நல்லா வெந்துட்டு வருது. இல்லை வேணால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நான் போடலை, வேணால் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா மாங்காய் வெந்துருச்சு. அந்த கொஞ்சம் தண்ணியிலே பாருங்கள் மாங்காய் எந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள். கரண்டி வச்சோடனே அந்த மாங்காயில் அப்படி நல்லா இறங்குது.
அடுப்பை கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு இனிப்புக்கு வெள்ளை கட்டி இருக்கா அதை நச்சு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஃபுல்லாக ஏற்றி வச்சு இந்த வெள்ளைக்கம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஓவர் அப்படியே முருகிரும். அதனால் அடுப்பை குறைச்சி வச்சு வெல்லத்தை போடுங்க. போட்டு அது லைட்டாக ஒரு கிண்டிட்டு அப்படி குறைச்சே வைங்க அடுப்பை. அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சா, வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு கிண்டி எடுத்துட வேண்டியதான். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. இந்த அளவுக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.